ஒரு பேக்கரி கடை ஓனரா இருந்தாலும் என்னை எவரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட படிப்பு இல்லை. என் குடும்பத்திலேயே ஒரு பத்திரிகையில கூட என் பேரு போட மாட்டாங்க. போது லிட்டரலா அந்த சீன்ல என் கண்ணெல்லாம் கலங்குது. உக்கால என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்துல தான் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து என்னடா படம் இது அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஒரு சீன்ல மொத்தமே மாறிடுச்சு. இப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ் அது எல்லாமே மாறிடுச்சு. என்னன்னா அவன் உட்கார வச்சு இது எதுக்கு நான் உன்னை திட்டுறேன், எதுக்கு கோவப்படுறேன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா வந்து பையனுக்கு அந்த கேரக்டருக்கு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவரு எழுந்து அவர் பெட்ரூமுக்கோ இதுக்கோ எழுந்து போவாரு. போயிட்டு ஒரு 2 ஸ்டெப் போயிட்டு அப்படியே மொத்தமா சைலன்ஸ். இவர் அப்படியே பொறுமையா திரும்பிட்டு எனக்கும் உங்க அம்மாக்கும் உன்னை விட்டா வேற யாரா இருக்கா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. ஆக்சுவலா அவர் வந்து லவ் மேரேஜ், அதனால வீட்டுல சப்போர்ட் கிடையாது. அவங்க அம்மா வீட்டு சைடும் சப்போர்ட் கிடையாது, அப்பாவுக்கும் சப்போர்ட் கிடையாது. அவர் மட்டும்தான் தனியா இருந்து ஃபேமிலியை ரன் பண்றாரு. நிறைய இன்சல்ட் பார்த்துருப்பாரு. நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க. அவர் படிக்காதவர் அப்படின்றதால அவருக்கு ஒரு மரியாதையும் அந்த அளவுக்கு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவர் அந்த வார்த்தையை சொல்லுவாரு பாருங்க, எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கா அப்படின்னு. எனக்கு உன்னையும் அம்மாவையும் விட்டா வேற யாரா இருக்கா? அந்த ஒரு வார்த்தையில அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அடங்கிடுது.